எங்கடா இருக்கிறேன்னா அடப்போங்க செம்ம டயர்டாகுதுங்க உடம்பு. நைட்டு 11-12 ஆயிடுச்சு வீடியோலாம் அப்லோடு பண்ணிட்டு படுக்கிறதுக்கு. செம்ம பனி வேறு, குளிர் வேறு, சரியாக தூக்கம் இல்லை. என்ன பண்ணேன், காலைல கஸ்டமர் வந்து எழுப்பி போடுறான் 6:30 மணிக்கு. ஏஞ்சிட்றான்னு. அப்புறமா ஏஞ்சிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறான், ரெடி ஆகிட்டு ஃபோன் ரெடி ஆகிடுறான்டா அப்படின்ட்டு. அவன் கீழே விட்டுருந்தா காரை எடுக்க முடியாதுன்னு தான் மேலே விட்டேன். ஓகேங்களா. அப்புறமா கஸ்டமர் ஃபோன் பண்ணி 10 நிமிஷம் ஏறா வந்து தட்டி எழுப்பி விட்டான். 10 நிமிஷம் ஏறா ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு மொத்தம் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உள்ளே வெளியிலலாம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மூஞ்சி கழுவின்னு நேராக ஆஞ்சநேயர் கோயில். ஓகேங்களா. நேராக ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நிப்பாட்டி டீ சாப்பிட்டு நான் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன். குடிச்சிட்டு வந்த பிறகு இவன் என்ன பண்ணுறான், போய் டீ வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறான். நீ சாப்பிடு அப்படின்னு. இப்போ தான்டா சாப்பிட்டு வந்தேன்னா. அப்புறமா சாப்பிடு அப்படின்னா. அப்புறம் வரும்போது நேராக கீழே வந்து டோல்கேட் தாண்டி திருப்பதி வந்துட்டு, திருப்பதியிலேருந்து டோல்கேட் தாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி, ஆமாம் டோல்கேட்டுக்கு முன்னாடியா டோல்கேட் பின்னாடியா தெரில, சரியா. ஓகேங்களா. டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து தேங்காய் இளநீர் வேணும்னா அங்கேயே திருப்பதியிலே சொல்லிட்டான் இளநீர் வேணும்னு. அப்புறம் டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து இளநீர் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக வந்துட்டேன். விஐடி வந்த பிறகு காட்பாடியே விஐடி வழியாக வந்துட்ட பிறகு என்னை எங்கடா கூட்டின்னு போகிறேன்னு கேட்குறான். நீ தானடா திருப்பதி, இப்போ திருப்பதியிலேருந்து இறங்கும்போதே சொன்னான் ரத்னகிரி போயிடலாம் அப்படின்னு. அப்புறமா இங்கே வந்த பிறகு எங்கே தெரியுங்களா, கரெக்டாக அந்த திருவள்ளம் ரோட்டில் வந்து விஐடி திரும்பவும் பார்த்தீங்களா. விஐடிலேருந்து வந்து விஐடி தாண்டி திருவள்ளத்தில் வந்து உள்ள பிரிட்ஜு வழியாக திரும்புவோம். ஓகேங்களா. உள்ளே வந்து திரும்பும்போது கரெக்டாக வந்து என்ன சொல்லிட்டான், இந்த பக்கம் என்ன எங்கடா கிட்னாப் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். நீ தானடா சொன்ன ரத்னகிரி போகணுன்னு, அதனால தான் ரத்னகிரி வந்துன்னுக்கிறேன்டா அப்படின்னு. ஓகேங்களா. ரத்னகிரி வந்தாச்சு ஒரு வழியாக. ஓகேங்களா. அப்புறம் வரும்போது ராணிப்பேட்டை கேம்பஸ்லாம் சொல்லின்னு வந்தேன். இதுதான் ராணிப்பேட்டை கேம்பஸ் ஆப்போசிட்லேயே வந்து கீழே வந்து ஹோட்டல் இருக்குது, 2 அலங்கார் இருக்குது. நீ எந்த அலங்காரில் வேணாலும் சாப்பிட, ரெண்டுமே நல்லாயிருக்கும். அப்புறம் பெரிய அலங்கார் போயிடலாம் அப்படின்ட்டான். இப்போ தான் வந்து கோயிலில் இறக்கி விட்டுக்கிறேன். நான் இன்னும் குளிக்கலை, ப்ரெஷ்ஷு கூட பண்ணலைங்க. டீ வாங்கி காலையிலே குச்சாச்சு. நேற்றும் குளிக்கல, இன்றைக்கும் குளிக்கல. ஒரு மாதிரி அசிங்கமாகுது. ஏன்னா உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுங்களேன். நேற்று வேறு மழை பெஞ்சுனுச்சா, நேற்றே குளிச்சுட்டு இருக்கலாம். பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு வாங்கலை, கார் எடுத்துன்னு போகணும் எல்லாத்துக்கும். வர கிலோமீட்டர் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறான். நான் பண்ணுறது என் ஓனர் இன்னும் எனக்கு ஃபோனே பண்ணலங்க. முன்னாடி செவ்வாய்க்கிழமை தானா, நேற்று செவ்வாய், புதன், வியாழன், இன்றைக்கி வியாழக்கிழமை 3 நாள் ஆகுது. வண்டியில் ஜிபிஎஸ் இருக்குதான்னு எனக்கு தெரில. ஓகேங்களா. ஆனால் என்னை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கேமரா இருக்குது, மைக்கு இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா. மைக்கு இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய படாக். இந்த கேமரா வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த கேமரா எப்படி வேணாலும் வச்சு மாற்றிக்கலாம். ஓகேங்களா. பின்னாடி மைக்கு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இதில் மெமரி ஸ்டோரேஜ் இருக்கான்னு தெரில, அது மட்டும் தெரில எனக்கு முன்னாடி. ஆனால் இது இருக்கிறது நல்லது தான். என்னன்னா வண்டி ஓட்டும் போது யார் மேலே தப்பு, யார் ஸ்பீடாக போய் இடிச்சாங்க, இல்லை யார் மேலே தப்பு இருக்குன்றது நம்ம நிரூபிக்கலாம். ஆனால் ரெக்கார்ட் ஆகுதான்றது எனக்கு தெரில. ஓகேங்களா. ஜிபிஎஸ் இருக்கான்னு தெரில, நம்ம பேசுறதெல்லாம் கேட்குமோன்னு தெரில. ஏன்னா மைக் இருக்குது. ஓகேங்களா. செட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம பேசுறதெல்லாம் கேட்குமோன்னு தெரில. பரவாயில்லைங்க, முன்னத்தை விட இப்போ டெவலப் நல்லா பண்ணிட்டாங்க ரத்னகிரி. ஓகேங்களா. இப்போ கோயில் டெம்பிள் போனோன்னா வேலூரில் ஆல்ட் ஆனான்னு தெரில. ஆல்ட் ஆனால் வீட்டில் போய் பத்துருவேன் சொல்லிவிட்டு அப்படியே வீட்டில் போய் குளிச்சுட்டு. ஓகேங்களா. கோல்டன் டெம்பிள்லேருந்து நம்ம வீடு என்ன ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அவ்வளோதான். ஷூ போட்டுன்னு இருந்தால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபீல் பண்ணுறதாகுதுங்க. தண்ணி ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறதாகுது. சாக்ஸ் போட்டால் தான் ஷூக்கு மரியாதைன்ற மாதிரி. ஒரு வெயில் மண்டையே பொழகுதுங்க. திருப்பதியில் இவ்வளோ வெயில் இல்லை, ஆனால் இங்கே வெயில் மண்டையே பொழகுது. வேலூர் வரும்போதே வெயில் மண்டையே பொழகுது. பாத்ரூம்லாம் சூப்பராக கட்டுக்கிறாங்க, பரவாயில்லையே, வேறு லெவலில் ஆகிட்டுக்குது. மலையிலேருந்து தண்ணி டேங்க் ஆகுது. ஆமாங்க, மலை மேலே தண்ணி டேங்க் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுலேருந்து தண்ணி வந்து பாத்ரூமுக்கு வருது போல சப்ளை. அந்த டோர் வண்டி லாக் பண்ணிட்டேன். கால் பற்றிக்குது குளிச்சுருந்தா கோயிலுக்கு போயிருப்பேன். ரத்னகிரி கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப தடவை வந்துக்கிறேன், ஆனால் மறந்துட்டேன். இன்றைக்கி குளிச்சுருந்தேன்னா ஒரு வழியாக ரத்னகிரிக்கு போயிடலாம் கோயிலுக்கு. வேறு லெவலில் டெவலப் ஆகிடுதுங்க. ரொம்ப நாள் அவள் வந்து கிட்டத்தட்ட வேறு லெவலில் டெவலப் ஆகிடுது. ஓகேங்களா. என் 2 வீலரில் அடிக்கடி வருவேன். ஓகேங்களா. இப்போ வரத்தே இல்லை. R15 இருந்தால் அடிக்கடி வருவேன். கடவுள் மேலே கோபமாக இருக்கிறேன்னா அதனால் வரத்தில்லை. ஓகேங்களா. உள்ளே வந்து ஏதோ பண்ணுறாங்க பொழுது, ஒர்க்கிங் பண்ணுறாங்க பொழுது. இதுதான் நம்ம வரத்து. அடுத்தது பாலமதி போகலான்னு சொல்லிக்கிறேன் அவங்ககிட்ட. ஏன்னா இதோட பெரிய ஹில்ஸ்ரா அது அப்படின்னா. அவன் கோல்டன் டெம்பிளில் விட்டேன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு, ஓகேங்களா, குளிச்சுட்டு வந்துட்டேன்னா நானும் ஒரே பாலமதி அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுவேன்.
கோயில் உள்ளே தான் போகக்கூடாது, வெளியிலலாம் போகலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா. இங்கெல்லாம் வந்து ஆர்வன் கோயிலை வந்து வருவேன். நான் பாருங்கள், வேலூர் சிட்டி உங்களை நண்புடன் வர இருக்குது. அப்படியே வேலூர் சென்னை டு பெங்களூர் ஹைவே தெரிஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதுங்க. இதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா குழிகள் இல்லைங்களா, அதனால் போக முடியாது. இதுதான் ஸ்டெப்ஸு. ஓகேங்களா. கீழே வந்து நீங்கள் நடப்பாதையில் வரணும்னா அந்த ஒர்க்கு பாருங்கள், அங்கேருந்து அப்படியே நடப்பாதையிலே வரணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 250-200 படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இதான் நம்ம முருகரை பார்த்துங்க. 3 இன்ச்சு 16 இன்ச்சு. ஓகேங்களா. நம்ம முருகரை பார்த்துங்க. அதுதான் சென்னை டு பெங்களூர் ஹைவே. ஓகேங்களா. அப்படியே முன்னாடி போனால் ராணிப்பேட் கேம்பஸ் சிஎம்சி புதுசாக கட்டின பில்டிங்கு, புது பில்டிங் இருக்குங்க இந்த கோயிலுக்கு. ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்குதுங்க. அங்கே ஒரு மலை இருக்குது பாருங்க, அங்கே ஒரு கோயில் இருக்குது தெரியுதுங்களா, சின்னதாக. அது உள்ள மேலே எங்கேயும் போகுது. நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன், நான் போகணுன்னு ஆசை. தெரியுதுங்களா. ஜூம் பண்ணால் கேமராவே உடையுதுங்க. அந்த ஆட்சி மாதிரி தெரிஞ்சு பாருங்கள், குட்டியாக. அந்த ஆட்சியிலேருந்து மேலே எங்கேயோ கோயிலுக்கு போகுது. அந்த பக்கமும் ஏதோ கோயில் இருக்குது. ஓகே. ஹோட்டலில் சாப்பிட்ற இடம் வேணான்ட்டான். நேராக அது தெரிஞ்சு பாருங்க, அந்த அலங்கார் ஹோட்டலு தண்ணி டேங்க் வச்சுக்கிறாங்க பாருங்கள். அந்த தண்ணி டேங்க் ஆண்ட தான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னா. சரி ரைட்ரா வாடாப்பா. நானும் ஒன்றும் சாப்பிட்லங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா, நைட் ஆனால் 300 ரூபா கொடுத்துட்றான். ஓகேங்களா. குளம் தெரியுதுங்களா. ஓகேங்களா. அதான் குளம். இப்போ அந்த குளத்தில் தான் வந்து 230 அடி முருகர் சிலை ரெடி ஆகினுக்குது. ஓகேங்களா. அதனால் குளத்தை மூட்டாங்க, யாரையும் இப்போ உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். குளத்துக்கு சென்டராக வைக்கிறாங்க இப்போது. ஓகேங்களா. நீங்கள் கீழே வந்து டோக்கன் வாங்கினு, டோக்கன் காருக்கு 30 ரூபா, பைக்குக்கு 10 ரூபா வாங்கினு வந்து இப்படி மேலே வரணும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கோயிலோட இது. ஓகேங்களா. நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க கோயில். கோயிலில் தான் உருவாக்குனவர் 100 வருஷமாக உள்ளே தான் இருக்கார். அவர் பேர் எனக்கு தெரில, அந்த போட்டுருக்காங்க ஆடி பரணி நல்ல சாமி. அவர் பேர் வந்து 16 ஆகஸ்ட்டு சனிக்கிழமை அப்படின்னு போட்டுருக்குது. ஆடி பரணி வெள்ளிக்கிழமை. பரணியில் பண்ணணும். என் ராசியே வந்து பார்த்தோன்னா மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். அந்த கோயிலில் பிரம்மாண்டமான வித்தியாசமான, நான் பிறந்த நாளில் தான் அந்த காவடி. அப்புறம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண நம்ம தீர்த்தகிரி, எல்லாத்துக்கும் காவடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்னகிரி, தீர்த்தகிரி. ஓகேங்களா. எல்லா இடத்துக்கும் காவடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பலையெல்லாம் நடந்து போயிட்டுருக்கேன். சூடாக இருக்கிறது. வெயில் மண்டையை பிழைக்கிறதப்பா. ஆஹா, பற்றிக்குதே. சப்பல் இல்லாமல் நடக்கிறதே ஒரு சுகம்தாங்க. மேலே ஏதோ கட்டின்னுக்கிறாங்க பாருங்கள். இந்தாங்க தெரியுதா, மேலே ஏதோ ரோடு போட்டு கட்டின்னுக்கிறாங்க. அங்கெல்லாம் போக நம்மளுக்கு பர்மிஷன் இல்லை. கேட் வால் மாதிரி போட்டுக்கிறாங்க. போகலனாலும் நம்ம போகலாம். தூக்கம் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் உடம்பு டயர்டாகுதுங்க. ஆஹா, முருகரை பார்க்கலான்னு பார்த்தனே, தெரியலையா? தெரியுது. குளம் தெரியுது. குளிக்கிறாங்களே இல்லையே. ஓ ரைட்டு, பார்த்துட்டேன். இதுக்கு மேலே இங்கேருந்து தெரியாதுங்க. இந்த பக்கம் மலை இருக்குது. இந்த பக்கம் மலையில் ஏதோ ரெடி பண்ணுறாங்க பொழுது. ஜூம் பண்ணால் உடையுதுங்க. அது பாருங்க, அந்த குளத்துக்கு நடுவில் தான் கரெக்டாக வந்து 230 அடி முருகர் சிலை வருது. வேல்டுலே பெரிய ஃபேமஸான சிலை அதுதாங்க. ஓகேங்களா. நம்ம வேலூரில் தான் வேல்டுலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சேலத்தில் இருக்கிற 146 அடி, அதுக்கப்புறம் மலேசியாவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வேலூரில் 98 அடி. இப்போ அதுக்கு அடுத்தது வேலூரில் ரத்தனகிரியில் வந்து 230 அடி. ஃபஸ்ட் டைமு 230 அடி சிலை வந்து செதுக்குறாங்க. இப்போது எப்படி சொல்கிறது, தெல்லார் கிராமம் வந்தவாசி. ஓகேங்களா. வந்தவாசி தெல்லார் கிராமத்துலேருந்து ஒரு சிலை, விஷ்ணு சிலை எடுத்துன்னு போனாங்க பார்த்தீங்களா, சேட்டலைட் மூலிமா பார்த்துட்டு. அந்த சிலையை வந்து அது எவ்வளோ 160 130 தெரில. அந்த சிலை வந்து எடுத்துன்னு போய் கர்நாடகா மாநிலத்தில் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. ஆமாங்க, சிலை செதுக்கிற சவுண்டு கேட்குதுங்க, டங்குன்னு கேட்குது. ஆனால் செதுக்குறாங்களான்னு தெரில. அந்த பக்கம் போனால் தான் தெரியும். அடுத்த ஸ்டெப்பு இறங்கி போயிட்டு வந்துடலாமா. கோயிலுக்கு போய்ட்டு வரதுக்குள்ள நம்ம ஒரு வாக்கிங்கை போயிட்டு வந்துடும். சிலை தெரிதான்னு தெரில, பார்ப்போம். அது எவ்வளோ ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வாக்கிங் போயிட்டு வரும். வேறு லெவலுங்க. முருகர்லாம் எல்லாம் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு. வேறு லெவல் ட்ரெண்டிங். இதை பாருங்கள், இது வழியாக தான் வந்தேன். அப்படியே போனால் கீழே போயிடுவேன். எங்கடா நந்து போயினுக்கிற, அது தெரிஞ்சு பாருங்க குளம். ஓகேங்களா. அங்கேருந்து பார்த்தா தெரியும், ஏன்னா 2 வீலரில் வந்துக்கிறேன் இல்லைங்களா. இங்கெல்லாம் வந்து பஸ்ஸு வந்து பார்க்கிங்கு, கார் பார்க்கிங்கு, 2 வீலர் பார்க்கிங்கு. அதாவது நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு நடந்து வருவாங்க. அதை நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க. அதுதான் ஸ்டெப்ஸு. ஓகேங்களா. நடந்து போகிறவங்களும் போகலாம். நீங்கள் இல்லை என்னால் நடக்க முடியாதுன்னா நீங்கள் கார் வழியாக மேலே போகலாம். இதே தான் வந்து பாலமதிலையும்
இப்போ புதுசாக ரோடு போட்டுருக்குறாங்க. தீர்த்தக்கரையிலையும் இதே மாதிரி தான். ஓகேங்களா, ஃபோன் ஹீட் ஆகிடுச்சிங்க, அங்கே ஆக போகுது, அது மட்டும் தெரியுது. நம்ம அண்ணன் ஆட்டோக்காரங்க குறுகுறுன்னு பார்த்துன்னு போகிறது, வீடியோ எடுத்துன்னு போகிறது. கண்டுபிடிச்சிட்டேன், கொலக்கை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் இருக்குதுங்க அந்த போகலாம். ஆனால் அப்போ உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுப்பேன். இப்போ உள்ளெல்லாம் போக வாய்ப்பு இல்லை. குளிக்காமல் இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி ஆகுது டெய்லி. ஆனால் உடம்பு சரியாததுனால உடம்பு கொஞ்சம் டயர்டு சரியில்லை. ஓகேங்களா, பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க. இதுதான் தேர். ஓகேங்களா, தேர்லாம் இழுப்பாங்க. ஓகேங்களா, தண்ணி டேங்க்கு. ஓகேங்களா, அதுதான் குளம். பார்த்துங்க, இப்போ தான் ரெடி பண்ணாங்க இந்த குளம். இதுக்கு முன்னாடி குளம் இல்லை, இப்போ தான் ரெடி பண்ணாங்க. இதில் தான் சென்டராக வைக்கிறாங்க. 230 அடி முருகர் சிலை வரப்போகிறது. பாடுறலாம் எப்படி இது பாருங்கள், வேறு லெவலில். எல்லாம் பழமையான காலத்து மரங்க. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்து இந்த கோயில் இருக்குது. அப்போ தான் உருவாச்சு. நான் கஸ்டமர் வந்துட்டேன்னா நான் இல்லைங்க. ஓ, தண்ணி ஊற்று வருதா? மழை பெஞ்ச தண்ணியா? ரைட்டு, தெரியுதுங்களா குளத்துல. ஐயோ குளம் செம்ம ஆழமாக கட்டியிருப்பாங்க போலங்க. எவ்வளோ தண்ணிக்குது பாருங்களா. அந்த பில்லராண்டா பாருங்களா, அந்த பில்லராண்டா ஜூம் பண்ணுறோம் பாருங்களா, எவ்வளோ மேலே இருக்குது. அப்போ குளம் வந்து செம்ம ஆழம் இருக்கும் போல இருக்குதுங்க. இங்கே தாங்க வைக்கிறேன்னாங்க. எங்கங்க சிலையை காணோம், செதுக்குன சிலையும் காணோம். சிலையும் வைக்கிற மாதிரிலாம் நியூஸில் பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. யாரா நீ ஏன்டா என்ன லோனாக வச்சுன்னுங்கிற. ஸ்கூல் பஸ்லாம் பார்க் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். மலை வேறு லெவலில் இருக்குதுங்க. மலை பாடி மகாபலிபுரத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க மலை. எல்லாம் ரியலாக உருவாகிருக்கு பாருங்கள். அதுதான் வேறு லெவலுங்க. அங்கே தான் அந்த டோல்கேட்டில் தான் டோக்கன் வாங்கிட்டு வந்தேன். தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. கரெக்டாக ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு வருவேன். எனக்கு நீச்சலே தெரியாது, குளிச்சுட்டு வந்துடுவேன் பாருங்கள். அந்த தண்ணி அந்த டேங்க்லேருந்து அப்படியே பழுப்பு வந்து உள்ள தண்ணி போகுது போகுது. இந்த குளத்துக்கு போதா என்னான்னு தெரில, குளம் ஃபுல்லாக வரதுக்கு. ஓகேங்களா, ஓகே வந்துவிட்டேன் ஒரு வழியாக. நம்ம முத்தமிழ் முருகன் போற்றி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ப்ரைவேட் காலா கால் அச்சிக்கினே இருக்கிறாங்களேப்பா அநியாயத்துக்கு. இது உள்ள தாங்க வைக்கிறானுங்க. சிலையை காணுங்க. அவர்கிட்ட கேட்போம்மா, 230 அடி சிலை எப்போ உருவாக்க போகிறாங்க, எப்போ வைக்க போகிறாங்கன்னு ஒரு அண்ணா இருக்கார். அந்த குளத்துக்குள்ளே வேலு இருப்பாருங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரிதா தெரில, இருங்க மறைச்சினுக்குதுங்க. தெரிதா வேலுக்குள்ளே ஓம் முருகாவுக்குள்ளே ஒரு வேலு இருக்குது. அது தெரில, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைங்க தெரில. கரெக்டாக சென்டராக ஒரு குளத்துக்குள்ளே ஒரு முருகர் சிலை இருக்குது. அங்கே தான் வைக்கிறேன்னாங்க. ஆனால் சிலையே வைக்கலைங்களே. வச்சுட்டாங்கன்னு நினச்சேன். நான் கூட ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்களோ ஒரு வேளை செதுக்கி. 230 அடி இல்லைங்களா, க்ரெயினில் தூக்கின்னு வந்து அப்போ வைப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது, கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வைப்பாங்க. அவர்கிட்ட கேட்கலான்னா அவர் தூங்கிட்டு இருக்காரு. எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்? அவர் தூங்கிட்டு இருக்காரு, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? இது முடிச்சுட்டு நேராக ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு எங்கே போகிறான்னு தெரில, நம்ம ப்ரோக்ராம்னு தெரில. இதோட 3 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 20ஆம் தேதி நைட்டு ஃப்ளைட்டு போகுது, 9:30 மணிக்கு ஆகுது. ஓகேங்களா, சென்னை ஏர்போர்ட்டில். நாளைக்கு காஞ்சிபுரம், நாளைக்கு மகாபலிபுரம் காஞ்சிபுரம் போக மாட்டான். அப்போ இன்றைக்கே வேலூர் ஆல்ட்டு அப்போன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நாளைக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி. ஓகேங்களா, இன்றைக்கி 3ஆம் தேதி தான். இன்றைக்கி வேலூர் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பான்னு நினைக்கிறேன். வேலூர் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு வந்து கிளம்ப மாட்டான். நாளைக்கு நைட்டு தான் கிளம்புவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளம்புனா கூட, ஏன்னா ஆமாம் நாளைக்கு சென்னையில் ஆல்ட்டு இல்லை போவேன். சென்னையில் ஆல்ட்டு ஆகிறானா என்ன பிளான் வச்சுருக்கிறானே தெரிலங்க. அவன் சொல்லவே மாட்டான் பிளானிங்கு. சரியாக இருக்குதுங்க. நைட்டு ஜெகஜோதியாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் ஆட்டோ ஏறி வந்து வேறு ஆட்டோ கால் பற்றிக்குது கால் பற்றிக்குதுங்க. வேறு லெவலில் கால் பற்றிக்குது. ஆஹா, பசி வேறு கவாங்கவாந்துங்க. போய் முதல்ல ஒரு குழியில் போகணுங்க. ரொம்ப டயர்டாகிறேன். ஒரு வழியாக வெற்றிகரமாக வேலூர்லேருந்து வண்டி எடுத்துது. சென்னை வேலூர்லேருந்து வண்டி எடுத்து ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி காலாஸ்திரி போயிட்டு, காலாஸ்திரிலேருந்து திருப்பதி வந்து திருப்பதியிலேருந்து திருமலா போயிட்டு ஒரு வழியாக வேலூர் ரத்னகிரி வந்தாச்சு. வேலூர் ரத்னகிரி வந்தாச்சு.
இவங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்றே மதியம் போயிருந்தாங்க லோக்கல் சைட்ஸிங்கெலாம் பாபநாசம்லாம் போயிடலாம். ஆனால் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டனால அது அவனோட தப்பு தான், நம்ம தப்பு இல்லை. நான் கேட்டேன் ஹாப்பி, ஆனால் போறியாடாண்ணா, போகலடான்ட்டான். சரி போடா அப்படின்ட்டு. வேறு லெவலில் தூண் கட்டிக்கிறாங்க. இதான் ஸ்டெப்ஸு பார்த்துங்க ஓகேங்களா. மூச்சு வாங்குதுங்க பயங்கரமாக. பாடி ஒரு வழியாக மேலே வந்து யாருடா என்னை ஏன்டா ஃபோன் பண்ணி உயிர் வாங்கினுக்கிற ரைட்ரா. கால் சுடுது. குடு குடு குடுன்னு ஓடிட வேண்டியதான். அந்த பக்கம் சில்லுன்னு போயிருங்க. அடித்தால் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஃபோன் இல்லை என்றால் நொய் நொய் என்று விடுகிறார்கள். ஒரு வழியாக கீழே நம்பர் வழி பக்கமாகவே மேலே வந்து விட்டேன். தண்ணி போகிற சவுண்டு கேட்குதுங்க. ஊற்று எங்கேயோ போயினுக்குதுங்க. ஆனால் என்ன எல்லா இடத்துலையும் குப்பை தொட்டி மாதிரி ஆகிடுச்சுறாங்க. பாருங்கள் எவ்வளோ குப்பை பாருங்கப்பா. பிளாஸ்டிக். அதாங்க தண்ணி டேமு ஓகேங்களா. அந்த டேம்லேருந்து இப்படியும் வருது, இந்த தண்ணி டேமு அப்படியும் போகுது போகுது. அப்பா கோயில் வேறு லெவலில் இருக்குங்க. அடி காலில் குத்துது. கிருத்திகை பிறந்துட்டா அவ்வளோதான், வரவே முடியாது கோயிலுக்கு. அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்கும். ஓகே, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போகிறேன்.